இயேசு பாவிகளை தீய ஆவிகளாக பார்ப்பதில்லை. இயேசு பாவிகளை தீய ஆவிகளாக பார்ப்பதில்லை. இயேசுவின் கருணையால் பாவிகளும் தீய ஆவிகளிடம் தோற்பதில்லை. இயேசு பாவிகளை தீய ஆவிகளாக பார்ப்பதில்லை. இயேசுவின் கருணையால் பாவிகளும் தீய ஆவிகளிடம் தோற்பதில்லை. இயேசு பாவிகளை பரிதாபத்தோடு பார்க்கிறார். இயேசு பாவிகளை பரிதாபத்தோடு பார்க்கிறார். இறை தாகங்கொண்டோர் பாவங்களையும் இறை சாபமின்றி தீர்க்கிறார். உலகில் பாவமில்லாத மனிதர்களே இல்லை. உலகில் பாவமில்லாத மனிதர்களே இல்லை. தீய ஆவிகளால் தான் பாவிகளுக்கு தொல்லை. இயேசு தம் திரு இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். இயேசு தம் திரு இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். அவர் நமக்கு மறுவாழ்வு தரத்தான் மரணத்தையும் தழுவினார். இயேசு தம் திரு இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். அவர் நமக்கு மறுவாழ்வு தரத்தான் மரணத்தையும் தழுவினார். இயேசு மனிதரிடம் காட்டுவது அளவற்ற அன்பு. இயேசு மனிதரிடம் காட்டுவது அளவற்ற அன்பு. ஆனால் மனிதரிடத்தில் இல்லவே இல்லை இயேசுவின் தெய்வீக பண்பு. மனிதரிடத்தில் இல்லை மன்னிக்கும் குணம். மனிதர்களிடம் இல்லை மன்னிக்கும் குணம். மன்னிக்க தெரிந்தவர்கள்தான் மனுமகனின் இனம். இயேசு தன்னை சிலுவையில் சிறை வைத்தவர்களையும் மன்னித்தார். இயேசு தன்னை சிறை வைத்தவர்களையும் மன்னித்தார். அதை பார்த்த 100 தலைவனும் உலகம் தன்னை போற்றுமாறு சிந்தித்தார். இயேசு தன்னை சிலுவையில் சிறை வைத்தவர்களையும் மன்னித்தார். அதை பார்த்த 100 தலைவனும் உலகம் தன்னை போற்றுமாறு சிந்தித்தார். அவர் இறைமகன் இயேசுவை தன் நினைவலையால் சந்தித்தார். அவர் இறைமகன் இயேசுவை தன் நினைவலையால் சந்தித்தார். அவர் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை மனந்திறந்து வந்தித்தார். யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இயேசுவுக்கு இல்லை. யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இயேசுவுக்கு இல்லை. யூதர் பணத்திற்கு அடிமையானதால் இயேசுவின் குணத்திற்கு தந்தார் தொல்லை. யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இயேசுவுக்கு இல்லை. யூதர் பணத்துக்கு அடிமையானதால் இயேசுவின் குணத்திற்கும் தந்தார் தொல்லை. தன்னை கொன்றவரையும் வென்றது இயேசுவின் குணம். தன்னை கொன்றவரையும் வென்றது இயேசுவின் குணம். யூதாசை கொன்றே விட்டது அவன் ஆசை வைத்த பணம். தன்னை கொன்றவரையும் வென்றது இயேசுவின் குணம். யூதாசை கொன்றே விட்டது அவன் ஆசை வைத்த பணம். பாவ மாசற்ற காசை இயேசு நமக்கு தருவார். பாவ மாசற்ற காசை இயேசு நமக்கு தருவார். மாசற்ற மனமுடையோர் இல்லத்திற்கு இயேசுவும் வருவார். மனிதரில் எப்பாவமும் செய்யாத அப்பாவிகளும் உண்டு. மனிதரில் எப்பாவமும் செய்யாத அப்பாவிகளும் உண்டு. அவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு கருணையோடு செய்கிறார்கள் தொண்டு. மனிதரில் எப்பாவமும் செய்யாத அப்பாவிகளும் உண்டு. அவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு கருணையோடு செய்கிறார்கள் தொண்டு. உலகில் தூய ஆவியின் தொண்டர்களும் உண்டு. உலகில் தூய ஆவியின் தொண்டர்களும் உண்டு. அவர்கள் பயப்படுவதில்லை உலகில் உலாவும் மாய ஆவிகளைக் கண்டு. உலகில் தூய ஆவியின் தொண்டர்களும் உண்டு. அவர்கள் பயப்படுவதில்லை உலகில் உலாவும் மாய ஆவிகளைக் கண்டு. சத்திய திரு அவைக்கு உண்டு தூய ஆவியின் துணை. சத்திய திரு அவைக்கு உண்டு தூய ஆவியின் துணை. உலகில் எத்தனை சபைகள் வந்தாலும் சத்திய திரு அவைக்கு ஏது இணை? சத்திய திரு அவைக்கு உண்டு தூய ஆவியின் துணை. உலகில் எத்தனை சபைகள் வந்தாலும் சத்திய திரு அவைக்கு ஏது இணை?